மகாகவியினுடைய பாரதியினுடைய சிந்தனைகளில் ஆத்திசூடி வழியாக எத்தனையோ சிந்தனைகளை நாம் பார்த்தோம். ஆனால் கொஞ்சம் வேறுபட்ட சிந்தனையாக 65வது சிந்தனையை நமக்கு வழங்குகிறான். ஆத்திசூடியில் 65வது ஆத்திசூடியாக அமைவது பணத்தினை பெருக்கு. பாரதி மிக கடுமையான வறுமையில் வாழ்ந்தவன். ஆனால் அவன் பணத்தினுடைய தன்மையை இந்த உலகில் வாழ்க்கையில் அவன் அறிந்திருக்கிறான். வறுமை எருமை என்று வாழ்ந்தாலும் கூட பணத்தின் தேவை பாரதிக்கு மிகுந்திருந்திருக்கிறது என்பதை அவன் வாழ்விலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். அத்தகைய பாரதி பணம் மிக இன்றியமையாதது, பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை என்று வள்ளுவர் பேசுவதை பார்க்கிறோம். பணமில்லை என்றால் பிணம் என்ற நிலைக்கு தள்ளப்படுவதையும் நாம் பார்க்கிறோம். மிக அருமையாக வள்ளுவர் சொல்லுவார், நெருப்பினில் துஞ்சலும் ஆகும், நிரப்பினில் யாது ஒன்றும் கண்பாடு அரிது என்று சொல்கிறார். எனவே நெருப்பிலே கூட தூங்கி விடலாம், ஆனால் வறுமையில் தூங்க முடியாது என்று வள்ளுவர் பேசுவதை எந்த அளவுக்கு பொருள் இன்றியமையாது என்பதை அது உணர்த்துகிறது. செய்க பொருளை செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனின் கூறியது இல் என்று இன்னொரு இடத்திலே வள்ளுவர் பேசுவார். அதனாலே செய்க பொருளை என்று சொல்கிறார். ஏன்? அது உன் எதிரியின் வலிமையை அளிக்கும் என்று பேசுகிறார். எனவே எதிரிகள் நம்மிடத்திலே வராமல் இருக்க வேண்டுமானால் நம்மளிடத்திலே பணம் வலிமையாக இருந்தால் எதிரிகள் அஞ்சுவர் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பணத்தின் தேவையை வள்ளுவர் மிக தெளிவாக பேசுவதை காணப்படுகிறது. குழந்தை இல்லாதவனுக்கு இல்லம் சூனியமாக ஆகிவிடுகிறது. உறவினர் இல்லாதவருக்கு திசையெல்லாம் சூனியமாகி விடுகிறது. அறிவற்றவனுக்கு உள்ளம் சூனியமாகி விடுகிறது. ஆனால் செல்வமற்றவனுக்கு எல்லாம் சூனியமாகி விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் பாரதி கூட பணத்தை பற்றி பேசுவதற்கு என்ன காரணம் என்றால், இந்த உலகின் வாழ்க்கையில் மிக மகிழ்வாக வாழ வேண்டுமானால் அதற்கு அடிப்படையாக இருப்பது பொருள் என்பதனால்தான் அவன் பணத்தினை பெருக்கு என்று பேசுகிறான். எனவே செல்வம் எத்தகைய தேவையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே அதே செல்வம் கொஞ்சம் உயர்ந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக போனால் ஆணவமும் வந்து விடுகிறது. தவறான வழியில் செல்கிற செல்வம் நல்ல வாழ்க்கையை தராது என்பதும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால்தான் அறம் பொருள் இன்பம் என்ற நிலையிலே பொருளானது அறத்தின் வழியாக இருக்க வேண்டும் என்று நம்முடைய அறநூல்கள் பேசுகின்றன. பணமே லட்சியமானால் வாழ்வில் தீய செயல்கள் வந்துவிடும், அது வராமலும் பார்த்து கொள்ள வேண்டும். பெருமை கொடுத்தி கொள்வதில் சிறப்பாக ஒன்றுமில்லை. பணத்தை பெருக்கு என்றால் பணமே லட்சியம் என்று பாரதி கூறவில்லை. தேவைக்காக பணத்தை பெறு என்று பாரதி சொல்வதை நாம் காணப்படுகிறது. எனவே பணம் அடிப்படை என்பதனாலே பாரதி சொல்கிறான், பணமில்லாமல் எந்த செயலும் நடைபெற முடியாது என்பதனாலே பணத்தை பெருக்கிக்கொள், ஆனால் அதற்கு அடிமையாகாதே என்பதுதான் பாரதியினுடைய உள்ளீடாக இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் பணத்தை பெருக்கி நம்முடைய தேவைகளுக்கு ஏற்ப பணத்தை சம்பாதிப்பது அவசியம் என்பதுதான் பாரதியினுடைய ஆத்திசூடி சிந்தனையாக அமைகிறது.